மலைகளை தாண்டி நடக்கும் போதும் இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம், இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு உயிர்த்தெழுந்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கும், கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதலின் சிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை இன்னும் அதிகமாய் துளிர்க்கச் செய்யும் என்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட மத்தேயு 28 அதில் 6வது வசனத்தை மையப்படுத்தி நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். மத்தேயு 28:6 சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் இங்கே இல்லை. இன்றைக்கும் அநேகர் நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட மரித்த இயேசுவை தேடுகிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், அவர் மரித்தவர் இங்கே இல்லை. இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நல் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட மார்க்கு 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களை முழுமையாய் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதலின் மகத்துவங்களையும் உயிர்த்தெழுதலினாலே நமக்குள் ஏற்படும் உந்துதல்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். விசேஷமாக இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாட்களில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அங்கே நடந்த காரியங்கள் என்ன? ஓய்வு நாளான பின்பு மகதலேனான மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலேமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இயேசுவோடு இருந்த அந்த பெரும் கூட்டம், ஆண்கள் எங்கே போனார்கள்? அவரோடு இருந்த சீசர்கள் எங்கே போனார்கள்? நான் என்ன நடந்தாலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த பேதுரு எங்கே போனார்? யாரையும் காணவில்லை. ஆனால் அந்த ஓய்வு நாள் அன்று நான் நினைக்கிறேன், இவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து விடுவார் என்று சொல்லியோ அல்லது இயேசு உயிர்த்தெழுந்து வருவார், அவரை நாம் தரிசிக்கலாம் என்று சொல்லி போனவர்கள் அல்ல. ஏனென்றால் இவர்கள் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஒரு வார்த்தைக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த கல்லறைக்கு அவர்கள் போனது அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலை அவர்கள் பதப்படுத்துவதற்கு அல்லது அங்கே அந்த இடத்துல நல்ல ஒரு நறுமணம் உண்டாவதற்கு அங்கே அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் அங்கே போனவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இன்றைக்கும் கூட நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் முடிந்து போன அனுபவத்தோடு இருக்கும், இனி அது திரும்ப எழும்பாது, அந்த சாப்டர் க்ளோஸ் என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம். அல்லது நம்முடைய பார்வையில் இந்த காரியத்தில் இனி ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியாது, அது கொரோனாவோடு கூட, அது லாக்டவுனோடு கூட என் வியாபாரம் முடிந்து போனது, என் வாழ்க்கை முடிந்து போனது, என் வாழ்வில் இனி இந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்படி இங்கே அந்த அடக்கம் செய்யப்பட்ட உடலுக்கு தூபமிட சென்றார்களோ அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் செய்தி கிடைத்ததோ அதே போல நீங்களும் உங்கள் வாழ்வில் அடக்கம் செய்யப்பட்ட நிலைமையில், மரித்து போன நிலைமையில், செத்து போன நிலைமையில் இனி இது எழும்பாது, இனி இது நடக்காது, இனி இது செயல்படாது என்று சொல்லி உங்கள் வாழ்வில் விசுவாசத்தை குறைக்கும்படியான அல்லது வேகத்தை தணிக்கும்படியான சில காரியங்கள் நடந்திருக்கலாம்.
அது எல்லாவற்றிலுமிருந்து இன்றைக்கு நீங்கள் உயிர்த்தெழக்கூடிய ஒரு நாளாய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கல்லை பார்த்த உடனே அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டார்கள், இவ்வளோ பெரிய கல்லை எப்படி புரட்டுவது, நமக்காக யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல் வார்த்தை சொல்லுகிறேன். இயேசு நம்முடைய வாழ்விலே உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில் இயேசுவனுடைய அந்த நம்பிக்கையினால், என்னுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தினால என் வாழ்க்கை மாற்றப்பட்டது நிமித்தம் எனக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்கிறது, அல்லது எனக்குள்ள ஒரு வித்தியாசம் வருகிறது என்பதை முதலாவது அடையாளம் என்ன தெரியுமா? என் வாழ்விலே புரட்டி தள்ள முடியாத, என்னால் செய்ய முடியாத ஒன்றை அவர் செய்து முடிப்பார். அதுதான் உங்கள் வாழ்வில, என் வாழ்வில, நம் வாழ்வில அந்த உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கல்லை யார் புரட்டுறது, இவ்வளோ பெரிய பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பது, இவ்வளோ பெரிய பாடுகளை யார் சுமப்பது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் பாடுகளை இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, இது எப்படி ஆகும்? ஒருவேளை என் பிள்ளை +2 நல்ல மார்க் வாங்கிட்டான்னா, டிஸ்டிங்ஷன் வந்துட்டான்னா, தமிழ்நாட்டிலே நல்ல மார்க் வாங்கினாலும், என் பிள்ளை படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தாலும், அவளை நல்ல பெரிய படிப்பு படிக்க வைக்கிற இடத்துல வசதி இல்லையே, இது யாரால முடியும், இவ்வளோ பிரச்சனையை தூக்கி சுமக்க யாரால முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். மகனுக்கு நல்ல இடத்துல ஒரு இடத்துல வேலை ரெடி ஆகிடுச்சு, அங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகணும், அந்த பணத்துக்கு அதுக்கு ஒரு பெரிய பணத்தை கட்டணும், ஒரு பெரிய தொகை கொடுக்கணும், இது என்னால் முடியுமா, என் சக்திக்கு இது முடியுமா, இது எப்படி நடக்கும், இது எப்படி கூடும், இவ்வளோ பெரிய கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை திறப்பதற்கு, ஆறுகள் இல்லாத இடங்களில் வழியை ஆயத்தம் செய்வதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அவர் நம் வாழ்க்கையில் இடைவிடும் பொழுது அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாய் நம் மத்தியில் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன சொன்னாரோ, நான் 3ஆவது நாளில் வருவேன், அதே போல் அவர் வந்து விட்டார். நீங்களும் இன்றைக்கு நான் வருவேன், என்னால் உயிர்த்தெழ முடியும், என் பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வர முடியும், இந்த பிரச்சனை எனக்கு சாதாரணமானது, என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர், என் தேவைகளை விட என்னை உண்டாக்கினவர் பெரியவர், என்னை சிருஷ்டித்தவர் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், அதுதான் இந்த நாளிலே நாம் கொண்டாடக்கூடிய அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த நல்ல நாளை, அந்த ஒரு சிறப்பான நாளை நாம் அனுசரிப்பதற்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். யோவான் 20வது அதிகாரத்தில் 19-20 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 19-20 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நீங்கள் கவனிக்கணும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு நல்லா தெரிந்து விடுங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விடுவார் எப்படின்னு சொல்லிட்டு கல்லறையை பூட்டுறதுக்கு ஒரு கூட்டம், யூதர்களுக்கு பயந்து அவருடைய சீசர்கள் அந்த கூட்டம் என்ன செய்கிறாங்க, பூட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறாங்க. நீங்கள் இதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் பல நேரங்களில் நமக்கு நடந்திருக்கும். இதில் மத்தேயு 27 நான் 62 முதல் 66 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் பரிசுத்த வேதத்தை எடுத்து பாருங்கள். அங்கே 3ஆவது நாள் இயேசு உயிர்த்தெழுந்து விடக்கூடாது என ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே அந்த கல்லறைக்கு முத்திரை போட்டுட்டாங்க. அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 65வது வசனத்தில் பிலாத்துட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு அவர் சொல்கிறார், உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, நீங்கள் அவங்கள வச்சு என்ன செய்யுங்க, கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அவர்களுக்கு பிலாத்துட்டேருந்து ஒரு சின்ன அனுமதி கிடச்சிது. அந்த சின்ன ஒரு அனுமதியை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பெரிதாக்கி கொண்டார்கள். கல்லறைக்கு முத்திரை எல்லாம் போட்டு பயங்கரமாக அவர்கள் அங்கே பூட்டி வைத்துக்கணும். அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு, இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் சொன்னாரே, அடிக்கடி இவர் ஒரு வார்த்தையை சொன்னாரே, நான் 3ஆவது நாள் எழும்பிடுவேன்னு சொன்னாரே, அதனால் இவர் என்ன செய்ய விடக்கூடாது, எழும்ப விடக்கூடாது. ஒருவேளை இவர் எழும்பிட்டா, அநேகர் இன்றைக்கு அப்படிதாங்க, ஒருவேளை இவன்
இவன் பெரிய ஆள் ஆயிட்டானா, ஒருவேளை இவன் என்னை விட நல்லா வந்துட்டானா, ஒருவேளை இவனுடைய வாழ்க்கையில் என்னை காட்டிலும் ஆசீர்வாதங்கள் அதிகப்பட்டுட்டுன்னா, ஒருவேளை என்னை விட நல்ல வேலை இவனுக்கு கிடச்சிருச்சுன்னா, ஒருவேளை என்னுடைய பிள்ளையை விட அவனுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு அலைன்ஸ் அல்லைன்னா நல்ல ஒரு திருமணம் பிள்ளைக்கு கிடச்சிட்டுன்னா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே இருப்பது இயற்கையாக இருக்கிறது. ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் தங்கள் வாழ்விலே அந்த உலகத்துக்கு மரித்து, அதாவது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த அனுபவம் உள்ளவர்களிடத்தில் இந்த எண்ணம் இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தந்த அந்த உந்துதல்கள், அவர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு உற்சாகம், அந்த உயிர்த்தெழுதலினாலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது நான் பார்த்த ஒரு காரியம், இயேசு எப்படி ஆகிலும் 3வது நாள் உயிர்த்தெழுந்து விடக்கூடாது. அவர் உயிர்த்தெழுந்து விட்டால் எங்கே இவர் பெரிய ஆளாகி விடுவார், இவருடைய பெயர் பிரபலமாகி விடும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இங்கே வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 63வது வசனம், அதாவது மத்தேயு 27 அதில் 63 சொல்லப்படுகிறது, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம சொன்ன சில வார்த்தைகளை இந்த சமுதாயம் பதிவு செய்து வைத்துக் கொள்வார்கள். நாம் பேசின சில காரியங்களை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக் கொள்வார்கள். நாம் பேசியிருப்போம், ஆனால் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அதை பதிவு செய்து கொள்ள. இங்கே தான் அப்படி தான் நடந்திருக்கு. இவர் சொன்ன அடிக்கடி இயேசு சொல்லியிருப்பார் இல்லையா, நான் வந்த வேலை வேறு, என்னை அனுப்பின வேலை வேறு, நான் எதுக்காக வந்திருக்கிறேனோ அது முடிஞ்சோடனே நான் போயிடுவேன், நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்பி வைப்பேன், நான் 3வது நாள் உயிர்த்தல். இந்த மாதிரி இயேசு இந்த உலகத்தில் அந்த 3.5 வருட காலங்களில் அவர் பேசின காரியங்களை அழகாக இவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நாம் பேசின நல்ல காரியங்களை, நாம் பேசின சில ஒரு தேவையான காரியங்களை குறித்தல்ல, நம் பேசின சில வார்த்தைகளை பிடித்து பதிவு செய்து கொள்வார்கள். அப்படி பதிவு செய்த காரியங்களை கொண்டு நம்மை சிக்க வைப்பதற்கு, நம்மை அவமானப்படுத்துவதற்கு, நாம் எழும்பிவிடக்கூடாது என்பதற்காக நாம் பேசின காரியங்களை வைத்தே அவர்கள் நமக்கு பதிவிருப்பார்கள், நமக்கு காவல் இருப்பார்கள், நமக்கு முத்திரை இடுவார்கள். இனி இவனால் எழும்ப முடியாது, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோங்க, எல்லா சைட்லையும் அவனுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுத்துட்டோம், இனி அவனுக்கு இருக்கிறது 2 வழி, இந்த ஊரை காலி பண்ணணும், இல்லைன்னா தற்கொலை செஞ்சு செத்து போகணும். அநேகருடைய வாழ்வில், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வில், பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில், புதிதாக சில தொழில்களை செய்து நல்ல எளிதாக வளர்ந்து வரக்கூடியவர்களுடைய வாழ்வில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது. நீங்கள் உயிர்த்தெழுந்து விடக்கூடாது, நீங்கள் வியாபாரத்தில் எழும்பி வந்து விடக்கூடாது. நீங்கள் எழும்பினால் எனக்கு நஷ்டம், நீங்கள் எழும்பிவிட்டால் எனக்கு நான் நினைத்த காரியம் நடக்காது என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் நமக்கு விரோதமாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் தேவன் நமக்காக ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக ஒரு நல்ல ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வது. இயேசு உயிர்த்தெழுந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு சொல்லுகிற காரியம், இந்த நாட்களில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைமைகளை கண்டு ஒரு நாளும் நீங்கள் உடைந்து விடக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு ஒரு நாளும் நீங்கள் துவங்கி விடக்கூடாது. இதை பாருங்கள், யோவான் 20:19-20 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு நடுவே வந்து அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். மற்றவர்களுக்கு பயந்து நீங்கள் வெட்கி தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாங்கள் இந்த ஊரில் இருக்கலைங்க, நாங்கள் இன்னொரு ஊரில் போய் மற்றவங்களுக்கு பயந்து, சொந்தக்காரங்களுக்கு பயந்து, இனி இந்த பிரச்சனை வேண்டாம், எதுக்கு என் குடும்பத்துக்கு வந்த பிரச்சனை அது என்னோட போகட்டும் என்று சொல்லி சொந்தங்களை மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊரில் நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாறும். உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். உங்களுடைய இந்த அமைதியான, இந்த சாந்தமான இந்த வாழ்க்கை, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிச்சயமாக அந்த சத்துருவையும்
அந்த எதிரியையும் அது சமாதானமாய் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கும். அது சாதகமான ஒரு வழியை பிறக்கும். உங்கள் வாழ்வில் சுக வாழ்வு துளிர்க்கும். உங்கள் வாழ்வில் ஜப வாழ்வு துளிர்க்கும். உங்கள் வாழ்வில் தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில் நம்பிக்கை துளிர்க்கும். இயேசுவின் நாமத்தினால நீங்கள் இப்படிப்பட்ட அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கடைசியாக நான் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், இங்கே இந்த 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மார்க்கு 16வது அதிகாரத்தை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை அவரோடு கூட இருந்தவர்கள் கூட நம்பாமல் போனார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கூட உங்களுடைய லைஃப்பில் உங்கள் கூட படித்தவங்க, இல்லைன்னா உங்களோடு கூட உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவங்களால நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு தருவார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களுடைய மகனை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் மகளை குறித்து நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களே, என் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என் மனைவி இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாளே, வீண் செலவு செய்து கொண்டிருக்கிறாளே, நான் என்ன செய்வதென்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்களேன், இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தது நமக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்கள் குடும்பங்களில் வெளிப்படும்படியாய் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வசனத்தில் நான் இங்கே படித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நான் பார்க்க முடிந்தது. 9வது வசனத்தில் மகதலேனா மரியாளுக்கு முதலாக உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். ஆனால் அவர்களிடத்திலிருந்து அவள் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் இந்த மகதலேனா மரியாள் உடனடியாக என்ன செய்கிறாள்? அவளோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. சில நேரங்களில் நாம் சொல்லுவதை நம்புவதற்கு இந்த சமுதாயம் ரெடியாக இல்லை. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு காலத்தில் நம்மளை அப்படி பார்த்துருப்பாங்க. இப்போ என்னை பார்க்குறவங்க ஒரு காலத்தில் எப்படி பார்த்துருப்பான்? கடங்காரனாக பார்த்துருப்பான். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவத்துக்கும் அடிமையாய் கடந்த ஒரு மனுஷனாக பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அந்த இயேசு என் வாழ்க்கையில் வரும் பொழுது என் வாழ்வில் உள்ள இருள் வெளிச்சமாக மாறுகிறது. எல்லா இருளும் போயிடும். அப்போ இயேசு என் வாழ்வில் வரும் பொழுது இருள் போயிடுது, வெளிச்சம் வந்துடுது. புரட்டி போட முடியாத என்னுடைய பிரச்சனைகள் தானாகவே புரட்டப்பட்டு இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன், என்னால் முடியாத, எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை என்னால் தீர்த்து வைக்க முடியாது. எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையில் அல்லது இந்த கடனிலிருந்து வெளியில் வருவதற்கு என்னால் இது முடியாது. என்னுடைய சுயபலத்தினாலேயோ, என்னுடைய திறமையினாலேயோ, என் பின்னணியினாலேயோ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சொத்து சுகத்தை வச்சுட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்னால் இது முடியாது, ஆனால் எனக்குள் இருப்பவரால் இது முடியும், எனக்காக உயிர்த்தெழுந்தவரால் இது முடியும். இப்படி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, இப்படி உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது, உங்களுக்குள்ளால தள்ள முடியாத, புரட்ட முடியாத கற்கள், பிரச்சனைகள், பாடுகள் தானாக மறைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த 20வது வசனம், அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். அப்போ இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கே அந்த விலா, கை, குத்துன அடி வாங்கின இடம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துற பிறகுதான் நம்பி இருக்கிறாங்க. அடுத்தது அந்த வசனம் சொல்லுகிறது, சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷம். நான் நினைச்சது, சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டதை விட இவர்தான் இயேசு அடிக்கப்பட்டவர் உயிர்த்தெழுந்து நிற்கிறாருங்கிறத நம்பின பிறகுதான் அவர்களுக்குள்ள சந்தோஷம் வந்தது. நான் இன்றைக்கி சொல்லுகிறேன், நீங்கள் நம்புங்கள், சந்தோஷம் அடைவீர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை இருதயத்துக்குள்ளால இன்றைக்கு நீங்கள்
கண் முன்னாடி கொண்டு வாங்க. நமக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். நமக்காக, நம்முடைய பாடுகளுக்காக எல்லாவற்றையும் சகித்திருக்கிறார். என்னுடைய துணிகரங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் பொறுத்தார். எனக்காக காயப்பட்டார். என் பாவங்களை, என் சாபங்களை சுமந்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் இன்று அவர் உயிர்த்தெழுந்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இங்கே இல்லை. இன்னைக்கும் பாருங்க, மரித்து போன இயேசுவை தான் சிலர் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. மரித்து போன இயேசுவை தான் போய் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மரித்து போன இயேசுவை தான் போய் நம்ம தேடுறோம், தடவி பார்க்குறோம். என்ன நடக்குது? ஏதாவது நடக்குமா? ஏதாவது பண்ணுனா ஏதாவது நடக்குமா? ஏதாவது செஞ்சாவது அவரிடத்தில் நம்பணும்னு. ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தென்படுவார். நிச்சயமாய் நீங்கள் அவருடைய வருகையில் பங்காளிகளாய் மாறுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்க. இந்த ஹாப்பி ஈஸ்டர் அதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு கலாச்சாரம், ஒரு பெரிய காரியத்தை எல்லாம் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு சந்தோஷமாக சொல்லுங்க. ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட அவங்கள்ட்ட சொல்லுங்க. அவனை ரொம்ப ஸ்டைலாக ஹாப்பி ஈஸ்டர், அதுக்கு ஒரு முட்டை, கோழி முட்டை எல்லாமோ காமிக்கிறோம். அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் உலகத்தில் சாதாரணமான ஒரு சந்தோஷத்துக்குரிய காரியங்கள். நான் அதை தவறாக சொல்லலை. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஃபன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை காமிக்கிறோம் இல்லையா? அது. ஆனால் அந்த உண்மையான அன்பு என்ன தெரியுமா? எனக்காக இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அப்படி சொல்லணும். ஏன்னா இது வேற யாரும் சொல்ல முடியாது. வேற எந்த நம்பிக்கையில் உள்ளவர்களும், வேற எந்த மார்க்கத்தில் உள்ளவர்களும் இதை சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு உலக அளவில் பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்ல முடியாத நேபாள் போன்ற தேசங்களில், இயேசுவை அறிவிக்க முடியாத பூட்டான் போன்ற தேசங்களில் இன்றைக்கு சாறை சாறையாக, அணி அணியாக பெருந்திரள் கூட்டம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உலகிலேயே இயேசுவை அறிவிக்க முடியாத தேசமாய் இருந்த நேபாளம் இன்றைக்கு உலகிலேயே சுவிசேஷம் வேகமாக அறிவிக்கக்கூடிய தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த தேசத்துக்குள்ள கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம். அந்த ஜனங்கள், அவர்களுடைய மனம் திரும்புகிறது, அவர்களுடைய மனம் மாறுகிறது, அவருடைய மனதுக்குள்ள இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய ஆளுகை உண்டாகிறது. பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜனங்கள் புதிய ஒரு அனுபவத்துக்குள்ள, மறுரூப ஒரு மகிமைக்குள்ள கடந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். புரட்ட முடியாத கற்கள், புரட்ட முடியாத பிரச்சனைகள், இனி என்னால் முடியாது என்று சொல்லி நீங்கள் சொன்ன காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அது தானாக மறைந்திருக்கும். ஏனென்றால் உங்களுக்காக அதை புரட்டுவதற்கு, உங்களுக்காக அந்த பிரச்சனைகளை முடிப்பதற்கு, உங்களுக்காக அந்த பாடுகளை சுமப்பதற்கு ஒரு தேவ தூதனை கர்த்தர் கட்டளையிடுவார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலேயும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காய் நன்றி. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகத்துவத்தையும், அந்த உந்துதல்களை, உற்சாகத்தையும் நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் சொல்லும் பொழுதே எங்களுக்குள்ளால ஆவி, ஆத்தும, சரீரத்தில் ஒரு உற்சாகம், எங்களுக்குள்ளால செயல்படாமல் இருந்த, வீரியம் குறைந்திருந்த சில பகுதிகளில் அந்த ஒரு புதிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு கிரியை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. இதுவரைக்கும் என் வாழ்வில் செயல்படாத சில பகுதிகளை, இதுவரைக்கும் என் வாழ்வில் நடக்காது என்று நான் ஒதுக்கி வைத்திருந்த சில காரியங்களில் என் தேவனுடைய வல்லமை இறங்குவதை நான் கண்டேன் என்று சொல்லக்கூடிய அற்புத சாட்சிகளை கேட்க கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஈச் ஒன் ரீச் ஒன், ஒவ்வொருவரும் ஒருவரையாவது ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 3 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய அன்பை பிரசங்கித்திருக்கிறோம். இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வார்த்தைகளினாலே தொடப்பட்டிருக்கிறார்கள். அநேகருக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகத்துவம் வெளிப்பட்டிருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் உயிர்த்தெழுதல் நாள் வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ. காலை முதல் அந்தி மாலை வரை
கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்,